Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஐபிபி ஆப்ல இமெயில் அட்ரஸை எப்படி நம்ம அப்டேட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அதுக்காக நீங்க வந்து உங்களுடைய ஐபிபி ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஐபிபி ஆப் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கான எம்பின் என்டர் பண்ணி அன்லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஐபிபி ஆப் அன்லாக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த பேஜ்ல இருக்கும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, இந்த பேஜை நீங்க லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த பேஜை லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்றேன். இந்த பேஜ் நீங்க லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு மை சர்வீசஸ் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. மை சர்வீசஸ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு இதுல வந்து சர்வீசஸ் சொல்லிட்டு இருக்கும். மை சர்வீசஸ்ல சர்வீசஸ் சொல்லிட்டு இருக்கும். சர்வீசஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய சர்வீசஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து சர்வீசஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க, இதுல அப்டேட் இமெயில் ஐடி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ அப்டேட் இமெயில் ஐடி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து அப்டேட் இமெயில் ஐடி வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து அப்டேட் இமெயில் ஐடி நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இப்போ டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய அந்த இமெயில் ஐடி இருக்கும். நீங்க வேற இமெயில் ஐடி நீங்க சேஞ்ச் பண்ணனும் அப்படினா கூட அதை கேன்சல் பண்ணிட்டு நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல அப்டேட் சொல்லிட்டு இருக்கு. அப்டேட் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து அப்டேட் வந்து கொடுத்துக்கிறேன். அப்டேட் கொடுத்த பிறகு இப்போ கன்ஃபார்ம் பண்றதுக்காக கன்ஃபார்ம் வந்து கேக்குறாங்க. இப்போ நீங்க வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு லோடிங் ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு உங்களுக்கான எம்பின் என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஐபிபிக்கான எம்பின் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகே, இப்போ உங்களுடைய ஐபிபி ஆப்க்கான எம்பின் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வரும். இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய ஐபிபி ஆப்ல இமெயில் அட்ரஸ் அப்டேட் வந்து பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.